வாங்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சூடான சுவையான நண்டு கிரேவி செய்வது எப்படி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நண்டு வந்து மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த காலெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கனால கொஞ்சம் அப்படியே உடச்சி விட்டுட்டு க்ளீன் பண்ண அப்படியே மேலாக்க க்ளீன் பண்ணுறோம். ஏன்னா அங்கேவே நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் இந்த நண்டில் கொஞ்சமாக மஞ்சள் போட்டுட்டு நண்டு அப்படி கழுவி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு எண்ணெயை ஊற்றிடணும். எண்ணெயை ஊற்றிட்ட பிறகு நான் முன்னாடியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ப்ளஸ் தக்காளியும் அரைச்சிட்டேன். ஸோ ஒரு பாத்திரத்தை எடுத்து எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை அப்படியே வதக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ வெங்காயம் வதக்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி ப்ளஸ் நான் வந்து மிளகா வந்து அரைச்சி வச்சுட்டேன் முன்னாடியே காரத்துக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும், நல்லா ஊறி இருக்குன்ட்டு. ஸோ அரைச்சி வச்சுருந்த மிளகாவையும் அப்படியே போட்டாச்சு. ஸோ நல்லா போட்ட பிறகு நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் மசாலா போட ஆரம்பிச்சிட்டேன். சிக்கன் மசாலா போட்டுட்டு அப்புறக்கு காரத்துக்கு வந்து நான் மிளகா பொடி யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. ஸோ இந்த எல்லா மசாலாவும் போட்டு அப்படியே நல்லா கிண்ட விடணும். மசாலா அப்படியே நல்லா அந்த இதுக்குள்ளே ஊறுற வரைக்கும் நல்லா மசாலாவை அப்படியே ஹீட்லேயே நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம கழுவி வச்சுருந்த நண்டை வந்து போட போகிறோம். இப்போ நம்ம அப்படியே நண்டை வந்து ஃபர்ஸ்ட் அதில் போடணும். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு நல்லா அதுபடி போட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கிண்டி விடணும். ஏன்னா அது நல்லா நண்டு உடஞ்சிரும். ஸோ நல்லா லைட்டாக கிண்டி விட்டுட்டு மேலே பெப்பர் தூள் போட்டுறேன். ஸோ இதான் நண்டு மசாலா. நீங்களும் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிவிடுங்க.